வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரதீப் பாண்டியன். இன்னைக்கு வந்து நம்ம மழை பெய்யுதேன்னு வீட்டில் வந்து ஏன் ஜெவானேன்னு படுத்து கிடந்தான். அப்படியா பையன் உள்ள காலையில் நம்ம வாட்டுக்கு நிம்மதியாக தூக்கி இருந்தோம்னா நம்ம நிம்மதியை கெடுக்கிற மாதிரியா, அடே வாங்க இந்த ஊரில் மழை பெஞ்சிருக்குல, கம்மா கரைகள்லாம் கொஞ்சம் நம்பி இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். பையன் உள்ள வந்து கூப்பிட்டியான். இந்த கண்ணாடி இந்த பயலுக்கு நல்லா இல்லை. கண்ணு தெரியாத கூடு மாதிரி அது நீ புதுசா போற உனக்கு தான் அப்படி தெரியும். அதனால அந்த ஃபீலை வெளியே இது பண்ற. நம்ம எப்பயுமே கை குழந்தையா பிறக்கும் போதே எங்க தாத்தா வந்து கண்ணுல வந்து கண்ணாடி மாட்டி விட்டவரு. ஆமா, அதனால ஆமாடா தம்பி, அதனால நமக்கு வந்து கண்ணாடி போட்டு பழகிருச்சா நமக்கு ஒண்ணும் தெரியாது. அதனால உன் கண்ணுல இருந்தாதான் அது அப்படி இருக்கு, என் கண்ணுல அது வேற மாதிரி இருக்கு. என்னதான் அந்த மழை பெஞ்சு தண்ணி எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு சொன்னேன். ஆமாண்ணே, நான் பாத்துக்க எப்படி ஆத்துல ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ரெண்டும் சரி, நீங்க கையில கிட்டு வந்துட்டீங்க. சரி, கிராமத்துக்காரே அப்படித்தான் இருக்கு. நான் மட்டும் என்ன சிட்டிக்காரனா? அப்படிதான் நான் வந்திருக்கேன். சரி, இப்படி எப்படி அண்ணே இருனே. மலையில் ஒரு பயணம் வாங்க, எப்படி இருக்குன்னு பாத்துட்டு. மலையில் ஒரு பயணம் இல்ல, மக்களுக்காக ஒரு வீடியோ, நமக்காக மக்களுக்காண்டி இதுல வீடியோ. அண்ணே இருனே, பேண்ட் வாடா அண்ணே, வாடா அடிச்சுக்கிறேனே. அண்ணே இருங்க, அண்ணே இருங்க, அண்ணே அண்ணே பேண்ட் வாடா. பேண்ட் தான்டா அது, பேண்ட் துவைக்கிறது கூட நான் போயிட்டேன்டா. வாடா அண்ணே, அப்பப்ப பேண்ட் ஐயோ மொத்தம் முழுசா நினைச்சிட்டீங்க. இங்கே விட்டா குளிச்சிடலாம் போலையானே. முழுசா நினைச்சா முக்காடு தண்ணிய பாருனே, எப்படி அருவி மாதிரி நீட்டா போகுது பாரு. சரி அண்ணே, ஆமா அங்க மூணார்ல பார்த்தோம் பாம்பு வந்துட்டு. பாம்பா? அதானே பார்த்தேன். ஷாக் ஆயிட்டேன். அங்க மூணார்ல பார்த்தோம், அவ்வளவு பெரிய அறிவு இருந்துச்சு. இது 4வது ஆறுன்றியா? இது எங்க இருந்துனே வருது தண்ணி? இது வந்து எங்க கம்மாக்கரையில இருந்து வருது தண்ணி. கம்மாக்கரையா? ஆமா, வரப்புல இப்ப பாரு. இப்ப எங்க பார்த்தா இந்த தண்ணி இந்த தண்ணி ஏன் கருப்பா இருக்குன்னு தெரியுமா? ஏனே இருக்கு, 50 பயலு செப்டி டாங்கி இப்படி டாங்கினா சேர்ந்து கலந்து கலவையா வந்து எங்க கம்மாக்கி வந்து இப்ப அது சாக்கடைக்குள்ளதான் இப்ப நீ நின்றுக்கிட்டு இருக்க. என்னன்னு சொல்ற? ஏதோ ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி, அப்படி ஒரு ஷாக்கா லைட்டா பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. வரு பேட் ஸ்மெல்? அண்ணே இருங்க, முந்துராத போ. ஆமாண்ணே. இதுக்கு அடுத்து எங்க போறோம்? இந்த தண்ணி ஃபுல்லா என்னன்னு தெரியுமா? சரி, அங்க நம்ம சுத்தி இருக்கிற வரப்புல தேங்கி இருந்த தண்ணினே இது ஃபுல்லா. என்ன சொல்ற? ஆமாண்ணே, நீங்க வரல செப்டி டேங்க அது இதுன்னு சொல்லிவிட்டு ஏதோ சொல்லி சாக்கா. இங்க பாருங்க எப்படி நிக்கிறேன்னு. உனக்கு அது எங்க கலக்குதுன்ற போக்கு இப்ப காட்டுறேன். வா, அது கலக்க மட்டும் காட்டுறீங்களா? ஐயோ போச்சே, இவ்வளவு தூரம் நம்ம அதுலதான் நினைஞ்சிருந்தோமா? அதெல்லாம் இருக்காதுனே. வானே வா போய் பாப்போம். என்னண்ணே இது இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு? ஆனா எப்படி இப்படி எல்லாம் இடம்லாம் எப்படி பதுக்கி வச்சிருக்கீங்க? பதுக்கினா வைக்கல, இதுதான் எங்க ஊரு, இதான் நான் பிறந்து வளர்ந்த கிராமம். அதாவது கிராமம்னா முன்ன கிராமம், இப்ப மதுரை மாநகராட்சியோட 3வது வார்டு. ஓகே ஓகே. எப்படி இருக்கு ஏரியா? சூப்பரா இருக்குனே. இது என்னண்ணே தடுப்பு அணை மாதிரி இருக்கு? இது தடுப்பு அணை இல்லடா, நம்ம மக்கள்கள் வந்து அதாவது இந்த இப்ப தண்ணி உழுது பாத்தியா? ஆமா, உழுகும் போது இது பேர் வந்து பானைப்பிரின்னு சொல்லுவாங்க. பானைப்பிரி அப்படின்னா அந்த மீன் வந்து இதுல ஒரு சின்ன முட்டி வச்சு அந்த மீன் ஏறி வர மீனா அது வந்து உழுகும். தண்ணிய பார்த்தோன்னா கொஞ்சம் உற்சாகம், ஒரு ஆர்வத்தோட ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி. சரி வா, இன்னும் நிறைய ஒரு நல்ல பிளேஸ் தான் எங்க ஊர்ல இருக்கு. அப்படியானே? நீ என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். இன்னொரு உனக்கு ஒரு இடம் காட்டுறேன். இப்ப சிட்டிக்குள்ள தானே நீ நம்மள பாத்துருக்க? ஆமாண்ணே. நம்ம மாப்பிள்ள ஒருத்தன் விசித்திரமா ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் எப்படி அதுல வந்து தங்கி என்னென்ன மாதிரியான ஒரு அனுபவத்துல வாழ்ந்துட்டு இருக்கான்றது உனக்கு காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி அங்க பாருங்க, மோட்டர் தண்ணி தானே அது. இங்க இருந்து எடுத்து அதை தோட்டத்துக்கு பாத்துருக்காங்க. அங்க இருந்து முடிஞ்சு இதுக்குள்ள விடல. அப்படியா? மயக்கத்துல என்ன இருக்க இதுல வேணா உட்காந்து குளிக்கிறியா? சேர்த்து உழுந்துடாதவா, பார்த்து கவனமா புடிச்சுக்க அண்ணனை.
கொஞ்ச நேரத்துல ஆரோட அணையோட போய் சேர்ந்து ஆமா ராமேஸ்வரம் ராமேஸ்வரம்ல வைகை ஆத்துக்குள்ள போறதுக்குள்ள அவடைய தூக்கிருப்பாங்க. வா போ வழுக்குதப்பா மாட்டிக்கிடுவா. சரி அண்ணே அங்கிட்ட எதுவும் போய் பார்த்து வருமா? அங்கிட்டு போனா நான் உளுந்துருவாடா. சரி ஆனா சின்ன பையன் சொல்லிட்டு ஏமாத்துறீங்க. எல்லா மோட்டர் தண்ணி இங்கதான் வருது. மோட்டர் தண்ணி வரல, அங்க சின்ன பையன் ஒணுக்கு அடிச்சு விட்டு இருக்காங்க, அந்த தண்ணி தான் வருது. அப்படியானே பாத்து வாடா. வயசான காலத்துல உளுந்து பிறண்டு அண்ணே இது பண்ணிடாத. நீ வேற இன்னும் கல்யாணம் இருக்க, கல்யாணம் பண்ணு தெரியற ஒரு நோடமா இருந்தா பொண்ணு தர மாட்டாங்க உனக்கு. வா அதெல்லாம் பாத்துக்கலாம்னே. வேணே கடலோரம் வாங்கிய காற்று ஓரம் வாங்கிய காத்து. என்னடா என்ன எக்ஸ்ட்ரா விட்டீங்கன்னா கேட்கல. சொல்லு வாங்க. என்னண்ணே இங்கிட்டு ஒரு ரோடு போகுது. அது ரோடு இல்லடா, இதே மாதிரி அது ஒரு ஓடை. ஓடையா? என்னன்னு பார்த்தா ஓ அதனாலதான் ரெண்டு பக்கம் உடஞ்சிருக்கணும். ஓடையா? உடஞ்சிருக்கிறது பேர் ஓடை கிடையாது, தண்ணி ஓடுறது. தண்ணி ஓடுறதுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இது வந்து இப்போ தண்ணி வந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஆணையூர் கம்மாயில வந்து பெருகி மருகா பாஞ்சு வர தண்ணி வந்து இந்த தண்ணி. எந்த தண்ணி? இப்ப நீ பாத்துக்கிட்டு இருக்க தண்ணி அது வந்து சிலைநேரி கம்மா. இதோட கொஞ்சம் அது பெரிய கம்மா. இதுக்குள்ள நேரா போகணுமா? ஆமா, இதுக்குள்ள நேரா போனோம்னா கம்மாய்க்குள்ள விழுந்துடலாம். நீ ஆடியன்ஸ் இல்லடா, மாப்பிள்ள. நான் கூட அதுக்குள்ள நீ வந்து உனக்கு ஒரு ஆடியன்ஸ் இது தாங்க முடியலடா சாமி. சரிவா, மாப்பிள்ள சொன்ன விசித்திர மணி கம்மிங். என்னண்ணே கம்மிங்னா என்னது? வாங்க போவோம். வாங்க போவோமா? எஸ். கம்மிங்னா வா போவோமா, வாங்க போவோமா, என்னது எதுனாலும் வச்சுக்கலாம். சரி நடந்து போலாம். நடப்போமா? இன்னொரு காற்று வாங்க போறோமே. காத்து வாங்க போல. அங்க பாரு வாங்கருவா கத்தியோட இருக்கான். வாங்கறோம் கத்தியா? அதிகம் பேசிக்கிறாங்க. மாப்பிள்ள ஆல்ரெடி கொஞ்சம் கோவக்காரன், ஒரு மாதிரியானவே. அப்படியானே? ஆமா, கோவத்துல நல்லா கொஞ்சம் அடக்கி வச்சுக்க. பாத்துக்க அவன் பொசிஷன் எப்படி நிக்கிறான்னு. சரிங்கய்யா. ஆமா வந்துக்க. இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன சொல்றீங்க? உங்களை பாக்குறதுக்கு தான் அங்க இருந்து வந்தேன். மாப்பிள்ள என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்கன்னு. ஆமா மாப்பிள்ள மாதிரி அந்த தண்ணிக்குள்ள நடந்து பாப்போம். நடந்து பாப்போமாவா? ஆசைப்பட்டாங்க. அங்க ஒரு தடுப்பானை காமிச்சீங்க. சரி, இங்க ஒண்ணு தடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ள தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு தடுக்கிறதுக்கு தான் பண்ணிட்டு. மாப்பிள்ள செட்டது இது ஒரு கிராமமே இருக்கு போல உள்ள. இதான் மாப்பிள்ளையோட சொர்க்கமே என்றாலும் அந்த மாதிரியானே. பாரு பாத்தியா, ஒரு கிராமமே இங்கதான் இருக்கு. பொறுமை, நல்லா ஆடுங்க. ரெடியா? கண்ணாடி எனக்கு கொஞ்சம் விடுவாம்ல. பார்த்தோம்னா இப்போ வரும்போது சொல்லிட்டு வந்த மாதிரி நம்ம ஒரு கார்பரேஷன் லிமிட்ல இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு குக்கிராமம் மாதிரி ஒரு நல்ல ஒரு எளிமையான ஒரு அருமையான சூழல்ல எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு பாங்க. அங்க என்ன எப்படி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நாய் டாக் இஸ் கமிங். வந்து பார்த்தோன்னா மாப்பிள்ள வந்து செம்பரி ஆடு வளர்க்குறாரு. எத்தனை ஆடு மாப்பிள்ள? 4 ஆடா? இதுக்குதான் இப்ப இந்த கொலையை வெட்டிட்டு வந்திருக்காரு இந்த மலையிலேயே போய். எதுனா மாப்பிள்ள ஜல்லிக்கட்டு மாடா இல்ல வீட்டு மாடு பால் கறக்கிறதுக்காண்டி வளர்க்குறீங்க? காலங்கண்டா? நான் கூட பசுங்கண்டு நினைச்சேன். உன்னையமா இது ஒரு காலங்கண்டா. என்ன மாதிரி ஒரு காலங்கண்டு? ஆமா, உன்ன மாதிரி காலங்கண்டு இல்ல, ஒரு நல்ல காலங்கண்டு. சரி மாப்பிள்ள வாங்க. பயமா இருக்கேன் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள அது? ஏன் மாப்பிள்ள ஏன் இவ்வளவு சவுண்ட கொடுக்குது? எதுனா நம்ம நாட்டு நாய் தானா இல்ல கன்னி நாயா? எதுனா வேட்டைக்கு போற கண்டி பாக்குறீங்களா? குட்டி இப்பதான் பழகிட்டு இருக்கேன். பிடிக்கிறதுக்கு நிமல் நீங்க சொல்லி கொடுப்பீங்க. வந்து தொலை கடிச்சு கிடிச்சு போற போகுது. சரி இங்க போய் பழகு, போராட்டி பழகு. இல்லடா பழகி பாக்குறோம்னு இல்ல. சரி இங்க வந்து நல்லது நினைக்கிறேன். அது கத்துறதுல காதும் கேட்க மாட்டேங்குது.
அப்புறம் உங்க வீட்டுக்கு போற பாதை அது அங்கிட்டு வீடியோ ஹோம் ப்ளீஸ் இது பேர் கௌரவண்ணே. கௌரவமா? ஆமாண்ணே. ஆமாண்ணே. ஏன் மாப்பிள்ள கௌரவம் பேர் வச்சிருக்கீங்க? மனசு முடிச்சிச்சு வச்சான். எப்பயும் கௌரவமா வாழணும்ன்றதுக்காண்டி மாப்பிள்ள நாய்க்கு பேர் கௌரவம் வச்சிருக்காரு. அப்பப்போ யாபம் பிடிச்சிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. வந்து பார்த்தோன்னா இதான் மாப்பிள்ளையோட வசந்த மாளிகை. யாரு நீங்க பல கோடி ரூபா போட்டு கட்டினாலும் இப்படி ஒரு சொர்க்கத்தை பார்க்க முடியாது. மாப்பிள்ள அப்படியே இயற்கை அங்கிட்டு பாத்தீங்கன்னா பின்னாடி வயல்வெளி, இங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கிணறு ஒண்ணு தோண்டி வச்சிருக்காரு ஒரு தோதுக்கு. அங்கிட்டு பார்த்தோம்னா ஆடு மாடு கட்டுறதுக்கு கொட்டான். வேற லெவலியா மாப்பிள்ள, நீ தான் காலி சொர்க்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க. அது வாழும் போதே சொர்க்கம் முடியாதுண்ணா. மேல என்ன ஏதோ செட்டு போட்டு வச்சிருக்கீங்க, அதுக்கு மேல என்ன இருக்கு? ஒழுகாம இருக்கிறதுக்கு தாண்டா இப்படி காசு போட்டு செலவு பண்ணி வச்சிருக்காங்க. ஒழுகுமான்னு மேல கூப்பிடுறாரு. ஆமா, இதுலயே ஒரு மாடி வச்சிருக்காரு. மாப்பிள்ளையா எவ்வளவு நவீனமா இருக்காருன்னு. இங்க கரண்டும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த இடத்துலயும் வந்து மாப்பிள்ள வந்து ஒரு வெல்டிங் அடிச்சு ஒரு ஒரு அருமையான படியை கிரியேட் பண்ணிருக்காரு. போலாம்ல மாப்பிள்ள மேல? என்ன ஏறி வரவங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதாவது போட்டு வந்தோம்னா ஏற முடியாது, உள்ள போயிருவோம் போல. எப்பயும் நிதானமாக ஏதோ கம்பியை கனெக்ட் பண்ணி மிதிச்சு வர சொல்றாங்க. பார்த்து வாங்க அஜித் கானு. ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. இந்த கம்பியை மிதிச்சுக்கிருவீங்களா? இங்கிட்டு நம்பி போலாமா உள்ள? இது வந்து பார்த்தோன்னா மாப்பிள்ள வைக்கல வந்து நனையாம இருக்கு, ஸ்டோர் பண்றதுக்காண்டி ஸ்டோர் ரூம் மாப்பிள்ள. அது வைக்கல் இது வைக்கிறதுக்கு. எப்பயாச்சும் நீ ஏதாச்சும் எங்கேயாச்சும் எதையா பண்ணிட்டு ஏதாச்சும் காலமா ஓடி வந்து ஒளியன்னு வந்து வச்சுக்க இப்படி கேள்றா. மாப்பிள்ள இப்படி வந்தா உன்னை வைக்கலோட வைக்கலாம் படுக்க வச்சிருவாரு, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஆமா, இப்பதான் உன்னைய பத்தி எல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கேவா? அருமையா இருக்கா? பழைய படத்துல பார்த்த மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கா? சும்மா இங்க வா, சும்மா வா, இருடா காட்டுறேன்டா. சரி, பெரிய ரூம் வந்து அங்கிட்டு இருக்கு. குட்டி ரூம் பார்த்தாச்சு, பெரிய ரூம். ஆமா ஆமா மாப்பிள்ள. வேற என்ன? அது என்ன மாப்பிள்ள அங்கிட்டு ஒரு ரூம் வச்சிருக்கீங்க? மொதல் கதவை அடைச்சு வச்சிருந்தீங்க, ஒன்னும் தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா என்ன மாப்பிள்ள இது? இங்கதான் நீங்க தூங்குறதா? என்ன இவ்வளவு ஒரு இயற்கையான இடத்துல கொசுவா கடிக்குது, வலை கட்டி வச்சிருக்கீங்க? கொசு கடிக்காதா? அப்புறம் கொசு கடிக்கதான் செய்யும். காத்துனா வருமா மாப்பிள்ள? சுத்தி அடைச்சு வச்சிருக்கீங்க. வந்துடும். ஏசி மணிக்கு இருக்குங்க, கரண்டே இல்லாத ஏசி. ஏசி கூட தோத்து போயிரு. அதாவது மாசம் கரண்ட் பில் வந்து நம்ம ஏசி போட்டோம்னா 4000 5000 வீடுகளில் கட்டுறோம். மாப்பிள்ள வந்து எதுவுமே இல்லாம ஒரு ஏசியோட ஓசியில கூட மாப்பிள்ள நிறைய செலவு பண்ணி வச்சிருக்கான். அப்படி வாழ்ந்துருக்க. இதுதான் நைட்டு வந்து பல கொலைகள் பண்ண போறதுக்கான ஆயுதம். லைட் அடிச்சுக்கிட்டே போய் என்னத்தையும் அடிச்சு கொண்டு வந்துருவாப்புல. அந்த கொலை? ஆமா, ஃப்ரீ கொலை. மீன் இதுக்கு பிடிப்பாமா? மீன் அதாவது தப்பா நினைச்சுக்கிறாங்க. மீன் இதுக்கு நைட்டுக்கு வச்சிருப்பாங்க, அதுக்கு தான் அந்த லைட். என்ன மாப்பிள்ள? ஆமா அப்படிதான். இப்ப மாப்பிள்ள மீன் குழம்பு தான் வச்சிருக்க முடியுங்க. ஆமா ஆமா, அதை காட்டுங்க. இந்த பையன் வர எச்சி உருக்கிட்டே வரையான் பின்னாடி சைட்ல கேக்குது. என்ன மாப்பிள்ள? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னா இந்த பக்கம் வந்து சின்ன பிள்ளையில இருக்கும் போது நான் இந்த பக்கம் தான் விளாண்டு தெரிஞ்சிருக்கேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து சும்மா யதார்த்தமா மழை பெய்யட்டும், சரி நம்ம கம்மா கரைகள்னா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க வந்த இடத்துல மாப்பிள்ள வந்து பார்த்தா கம்மாயை ஒட்டிய நல்லா ஒரு இயற்கை அப்படி ஒரு செட்டை போட்டு ஆடு மாடு கோழி இருக்கு அம்புட்டு ஐட்டத்தையும் வளர்த்துக்கிட்டு அவருக்குள்ள ஒரு வாட்டுக்கு என்ஜாய் பண்ணி வாழ்ற வாழ்க்கைய இப்பதான் வந்து பாக்குறேன். இது நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு எந்த அளவுக்கு ஒரு அழகா ஒரு ரம்மியமா இருக்குன்றத. நாங்க இங்க இருந்து காரெல்லாம் எடுத்து டீசல்லாம் போட்டு பல கிலோமீட்டர் சென்று தான் நம்ம இப்படி ஒரு இயற்கையை வந்து நம்ம பாக்குறோம். பார்த்தோன்னா இங்க நம்ம வீட்டு பக்கத்துலயே 1 கிலோமீட்டர் தூரத்தில் கூட இல்லைங்க. அது அவ்வளவு பக்கத்துலயே வந்து இவ்வளவு கிலோமீட்டர் இருந்திருக்கு. 1 கிலோமீட்டர் இருந்திருக்கு, நடந்து வந்திருக்கானாமா. பெருசா சொல்லுங்க. ஆனா பக்கத்துல கடைகள் எதுவும் இருக்காது.
என்ன வந்து அப்படியே மாப்பிள்ள வந்து ஏசி மாதிரி இருக்கும்னாப்புல அப்படிதான் இருக்கு கிட்டத்தட்ட நடக்கிறதுக்கு. பார்த்தோன்னா ஃபுல்லா இப்போதான் நாற்று நட்டுருக்காங்க. உள்ள விழுந்துடாதனே. அந்த பக்கம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நாற்று நட்டுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது போ பார்த்தோம்னா இங்க போடுறாக்கா உற்றுக்கு வரான்டா. கொஞ்சம் மோசமானவனா இருப்பான் போலடா. ஜல்லிக்கட்டானே ஒரே பக்கத்துல மாப்பிள்ளைய மாப்பிள்ளைய பார்த்த சுருக்கு அப்படியே அடங்குதடா. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள கிட்ட போனா முட்டி தூக்கி போட்டுருக்கா போலயே பயவுல வாட்டுக்கு விளையாட்டு தரமா கூட போயிரு. இங்க பாருண்ணே ஆத்தாடி பயந்துற போது. அது பயந்துற போதா? உனக்கு சேட்டையா பாத்தியா? அது நம்மள முட்டுறதுக்கு வருது. இவனை பார்த்து அது பயந்துற போதா? அதுல கூட இங்க பாரு தம்பி அப்படியே வெளியே உருவி வந்து மாலை மாதிரி வெளியே இழுத்து தள்ளிடும். என்ன சொல்ற? ஆமா வந்துரு, நம்மளுக்கு அதுக்கு ஆகாது. அங்கிட்டு போயிடுவோம். ஆத்தாடி ஆத்தாடி. மாப்பிள்ள இன்னொரு பக்கம் பின்பக்கம் வந்து பார்த்தோம்னா தள்ளிட்டு மாட்டாரு. அது பார்த்தோம்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காப்புல. ஏதோ கொஞ்சம் மாப்பிள்ள வந்து கொஞ்சம் அதட்டுறதுனால இப்போ கொஞ்சம் அமைதியா நிக்குது. அதை பார்த்து கூட தம்பி காமெடி பண்றோம்ன்ற பேர்ல நம்மளை பார்த்து அது பயந்துற போகுது. சரி இப்போ கிட்ட போய் லைட்டா தெய்வமே வாங்க எப்படி போயிருவோம். அழகான ஒரு கிராமத்துல வந்துருக்கோம்ல, அப்படியே பார்த்துட்டே போவோம். இங்க வர்றா என்ன இது? இப்போ வந்து நமக்கு ஒரு ஜூஸ் குடிக்கணும்னா நம்ம என்ன செய்வோம்? லெமன் ஜூஸ்னா ஆமா நேரா வந்து கடை தண்ணிக்கு போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வருவோம். ஆமா அண்ணே மீன் கொண்டு வந்துட்டாரு. சாப்பிடுறதுதான் முக்கியமாடா. நான் எவ்வளவு தூரத்துக்கு டேஸ்ட் பண்ணுங்க. மாப்பிள்ள வந்து அந்த மீனை கொண்டு வந்துட்டாரு. ஜிலேபி மீன் பாத்தீங்கன்னா தெரியும். என்ன மாப்பிள்ள குழம்பு மீனா பொரிச்ச மீனா? ரெண்டுமே இருக்குண்ணே. ஐயோ இது வந்து பொரிச்ச மீன். என்ன மாப்பிள்ள? ஐயோ இது வந்து குழம்பு மீன். இப்போ உனக்கு இதுல எந்த மீன் வேணும்? எனக்கு வந்து ஒண்ணுதான் இருக்கு. சூப்பரா இருக்கு. இது என்ன மீன்? ஜிலேபியா? இப்பதான் நான் சொன்ன ஜிலேபி 5 ரூபா கொடுத்து கடையில வாங்கிட்டு போட்டு நீ வந்து ஜிலேபி தின்னு பண்ணா தெரியல. நீங்க டேஸ்ட் பண்ணுங்க. அதாவது இவனை பாத்தீங்கன்னா செட்டையா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து டேஸ்ட் பண்ணணுமா டெஸ்ட் பண்ணணுமா நானும் ஒரு குழம்பு மீனே ஒன்று டேஸ்ட் பண்ணுவேன். சூப்பரா ஏய் மாப்பிள்ள ஏ நல்லா டேஸ்டா வச்சிருக்கீயா? எது சமையலுக்கு மேல எங்க படிச்சு யார் மாப்பிள்ள இது என்ன கொய்யா மரம்னு இருக்கு? கொய்யா மரம் இருக்கு, எலுமிச்சம்பழம் மரம் இருக்கு, மாதுளம்பழம் கண்ணு தெரியல. கண்ணாடி இல்லையே இங்க லெஃப்ட்ல. மாதுளம்பழம் எங்கடா இருக்கு? சும்மா அடிச்சு விட்டேன். நான் வந்து சும்மா எனக்கு தான் கண்ணு தெரியல. கண்ணாடி கட்டிட்டு பாக்குறதுக்குள்ள நீ ஒரு இது பண்ணிட்டு இருக்க. என்ன சாப்பிடு நல்லா இருக்கு. சாப்பிடுறா மிஸ்டர் கேமராமேன். கேமராமேனுக்கு கொஞ்சம் கொடுக்கணுமா? ஆமா நண்பர்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னும் முடியலை. இது எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்றத பார்ட் 2ல் போட போகிறோம். கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.